சோழர்கள் நமக்காக சேர்த்து வச்ச சொத்து இப்போ என்ன நிலைமையில இருக்கு பாருங்க. கோவில் வந்துட்டாலே ரொம்ப ஃபேமஸான கோவிலுக்கு போனாதான் கடவுள் அருள் நமக்கு கிடைக்கணும் இல்லைங்க. இந்த QR கோடை ஸ்கேன் பண்ணி இந்த கோவிலுக்கு உங்களால் முடிஞ்ச ஃபண்டை டொனேஷனாக கொடுக்கலாம். இப்பத்தி இருக்கிற சூழ்நிலையில 1.5 கோடி நிதி பத்தாது. கண்டிப்பா இது பத்தாது. கேளுங்க, இது பூதம் காத்துட்டு பூதம்னா உருவம் கிடையாது. இந்த கோமுகத்தை பார்த்தாலே தெரியுது இந்த கோவிலோட பழமை என்னன்னு சொல்லிட்டு. பார்த்தா அது ஒரு நல்ல பாம்பு. அவரு ஆவுடைய பெரிய சுத்தின்னு இருக்கு. அவருடைய சுத்தி இருக்குங்களா? அது பாட்டுக்கு இருக்குது. எல்லாருக்கும் வணக்கங்க. நான் உங்க கோபிநாத் ராஜ். சோழர்களால் கட்டப்பட்ட ஒரு சிவன் கோயிலுக்கு தான் நான் இன்னைக்கு உங்களை கூட்டிட்டு வந்திருக்கேன். அதுக்கு முன்னாடி ஒரு குட்டி கதை சொல்றேன், கேட்டுக்கோங்க. முதலாம் பராந்தக சோழன், அவர் யாருன்னு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஆமாங்க, அவர் ஒரு போர்ல வெற்றி அடைஞ்சிட்டு இந்த இடத்துல இருக்காரு. பராந்தக சோழன் ஒரு தீவிரமான சிவன் பக்தருங்க. அவர் தினமும் சிவ வழிபாடு பண்றதுன்றது வழக்கமாவே வச்சுட்டு இருந்தாரு. சிவன் வழிபாடு பண்ணணுன்றதுக்காக பக்கத்துல சிவன் கோயில் ஏதாவது இருக்குமான்னு தேடிட்டு இருந்திருக்காரு. ஆனா அந்த டைம்ல இந்த இடத்துல எங்கேயுமே சிவன் கோயில் இல்லை. அதனால பக்கத்துல நெல் அளக்கிற மரக்காய் இருந்துச்சு, அதாவது படின்னு சொல்லுவாங்க. அந்த மரக்காயை கவுத்து வச்சா சிவலிங்கம் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும் இல்லைங்களா? அதை கவுத்து வச்சு ஒரு சிவனை வழிபட்டு இருக்கிறாரு. அன்னைக்கு நைட்டே பராந்தக சோழன் அவரோட கனவுல சிவபெருமான் இதே இடத்துல எனக்கு ஒரு சிவன் கோயில் கட்டணும் அப்படின்னு சொன்னதுனால இப்போ நம்ம நின்றுட்டு இருக்கோம் இல்லைங்களா? இந்த இடத்துல இவ்வளவு பெரிய சிவன் கோயிலை முதலாம் பராந்தக சோழன் நமக்காக கட்டி கொடுத்துருக்காரு. ஆனா அந்த கோவிலோட நிலைமை இப்போ எப்படி இருக்கு நீங்களே பாருங்க. சோழர்கள் கட்டின இந்த கோவிலோட நிலைமை இப்போ எப்படி இருக்கு பாருங்க. இந்த கோவில் எக்ஸாக்டா எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா, மீஞ்சூர் அடுத்த திருவல்லைவாயல், அதாவது மீஞ்சூர்ல இருந்து கரெக்டா ஒரு 3 கிலோமீட்டர்ல இருக்குங்க. நான் லொக்கேஷன் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். கோவிலோட நிலைமை இப்போ எப்படி இருக்குன்றத பார்த்துடலாம். கோவிலில் இப்போ அறநிலைத்துறை சார்பாக திருப்பணி நடந்துட்டு இருக்கு. பாலாயம் பண்ணி உள்ள இருக்க மூலவரை பூட்டிட்டு அதாவது கருவறையை பூட்டி வச்சுட்டு வெளியே அத்தி மரத்தால் செய்யப்பட்ட ஒரு சிவலிங்கத்துக்கு தான் நித்திய பூஜை நடந்துட்டு இருக்கு. மிக விரைவில் இந்த கோவில் திருப்பணி முடிஞ்சு கும்பாபிஷேகம் நடக்கணும்னு நானும் வேண்டிக்கிறேன். இந்த கோவிலுக்கு நீங்க ஏதாவது பொருள் உதவி செய்யணும்னு நினைச்சீங்கன்னா அறநிலைத்துறை வெப்சைட்ல உங்களால் முடிஞ்ச ஃபண்டை இந்த கோவிலுக்காக இந்த கோவில் பேரை சொல்லி உங்களுக்கெல்லாம் முடிஞ்ச ஃபண்டை கொடுங்க. மிக விரைவில் இந்த கோவில் திருப்பணி முடிஞ்சு உள்ளே இருக்க மூலவரை நானும் தரிசிக்க போகிறேன். நீங்களும் நீங்கள் கொடுத்த பொருள் உதவியால் மக்களும் தரிசிக்க போகிறாங்க.
திருவள்ளீஸ்வரர் கோயிலில் கிட்டத்தட்ட ஒரு 3 தலைமுறையாக வந்து நித்திய பூஜை பண்ணிட்டு வர இப்போ நம்ம கூட இருக்க பாலச்சந்திர குருக்கள் வந்து நமக்கு இந்த கோவிலை பற்றி ரொம்ப விரிவாக விளக்கம் கொடுக்க போகிறாரு. வணக்கம் ஐயா. கிராமம் அங்கே மேற்கு பார்த்து சுவாமி அவரு அப்படின்னு சொன்னதா அந்த மாதிரி சொன்னாங்க. ஓகே ஓகே. வந்து தரிசனம் பண்ணிட்டாங்க. உட்காந்துட்டு ஏதோ அவங்களுக்கு தெரிஞ்சது ஜபம் பண்ணிட்டு போயிட்டு சொன்னாங்க. ஆனால் அந்த அம்மா இந்து கிடையாது. இல்லை இந்து தான். சென்ட்ரல் கவர்மெண்ட் தொழில் துறையில் ஏதோ வேலை ஏதோ ஒரு ஒர்க்கரை ஸ்டாஃபாக இருக்காங்க. அதே மாதிரி அப்புறம் என்ன சொன்னாங்கன்னா அந்த குரூப்பில் இந்த ஊர் ஒரு மன்னர் காலத்தில் பழமையான ஊராக இருந்திருக்கலாம். இந்த மாதிரி ஜெயஷ்டா தேவி இருக்கிற கோவிலாம் பழைய காலத்து கோவிலாக இருக்கும். காலப்போக்கில் பின்னாடி வந்தவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க, பொருளாதார செலவு இல்லாத இருந்திருக்கலாம், மதுல சின்னதாகிட்டு இருக்கிறாங்க. விநாயகர் முருகரை இஷ்டத்துக்கு மனம் போக்கலை கட்டிட்டு இருக்கிறாங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோவில் மாதிரியே இருக்காது. ஆமா, கோவில் ஒரு மொட்டை கோபுரமாவே இருக்குது, டிராக்டர் கூட இருக்குது. தமிழ்நாடு கவர்மெண்ட் மட்டும் எங்களை அறிக்கை கேட்டாங்கன்னா நாங்கள் வந்து ஆகம முறைப்படி இதெல்லாம் மாற்றி கட்டணும். 2017 கொஞ்சம் இந்த ஆகம முறைப்படி இந்த விநாயகர் இங்கே வரணும். அதாவது இது கோவிலுக்கு நிருதி பாகத்தில் வச்சுட்டான் சுவாமி விநாயகரை. ஆனால் சுவாமிக்கு நிருதி பாகத்தில் தான் விநாயகர் வரணும். ஆமாம், நந்தி இருக்குது பாரு. ஆமாம், இப்படி வரணும். முருகர் அங்கே அம்பாள் சன்னதி கிட்ட அப்படி கிட்ட போயிடணும். அவ்வளோதான். இந்த சூரியர் பழைய மாதிரி அங்கே பின்னாடி போகணும். பைரவர் இதுக்கு தான் 2 மண்டபம், இதுக்கு தான் பர்மிஷன் கேட்டுருக்கும். கோவிலோட நுழைவாயில் வந்து மொட்டை கோபுரமாக தான் இருக்குது. இப்போ வந்து திருப்பணி நடந்துட்டு இருக்கனால வந்து மெயின் டோரை வந்து மூடி இருக்காங்க. நமக்காக அந்த சின்ன கேட்டு மட்டும் ஓப்பன் பண்ணி கொடுத்தாங்க. ஃபுல்லாகவே வந்து செடியெல்லாம் வளர்ந்து ரொம்ப சிதலம் அடைஞ்சு தான் இருக்குது. உள்ளே நுழைஞ்சதுமே லெஃப்ட் சைடில் வந்து விநாயகருக்கு ஒரு தனியாக ஒரு சன்னதி இருக்குது. இங்கே பாருங்கள் எவ்வளவு பழமையான பெட்டின்னு உங்களுக்கு இதை பார்த்தாலே தெரியும். எனக்கு தெரிஞ்சு விநாயகருக்கு சாத்துற அந்த துணியெல்லாம் இதில் தான் வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். இப்போ திருப்பணி நடந்துட்டு இருக்கனால உள்ள விநாயகரை வந்து வெள்ளை அங்கவஸ்திரம் வச்சு மூடி வச்சுருக்காங்க. ஆனால் இந்த கோவிலில் ஒரு வித்தியாசமாக வந்து விநாயகர் கோவிலும் முருகருக்கான சன்னதியும் வந்து மூலவர் எதிர் திசையை நோக்கி இருக்குது. பொதுவாகவே வந்து எல்லா கோவில்லையும் வந்து மூலவர் எந்த திசையை நோக்கி இருக்காங்களோ அந்த திசையை நோக்கி தான் வந்து முருகரும் விநாயகரும் இருப்பாங்க. இந்த கோயில் ஒரு வித்தியாசமாக இருக்குது. மூலவரும் வந்து மேற்கு திசையை நோக்கி இருக்கார். கோவிலோட வெளிப்பிரகாரம் இப்போ வந்து பாலாலயம் பண்ணதுனால வந்து பொதுமக்களுக்கு அனுமதி இல்லாத நிலையில் இருக்குது இப்போதைக்கு. ஆனால் வந்து தினமும் வந்து நித்திய பூஜை நடந்துட்டு இருக்கு இந்த கோவிலுக்கு. உள்ளே இருக்க மூலவருக்கு இல்லை, மூலவருக்கு பதிலாக அத்தி மரத்தால் செஞ்சப்பட்ட ஒரு லிங்கத்துக்கு வந்து வாயு மூலையில் வந்து தினமும் வந்து பூஜை நடந்துட்டு இருக்கு. முருகர் தனியாக தான் இருக்கார். முருகர் சன்னதிக்கு பக்கத்துலேயே வந்து 2 சிவலிங்கமும் இருக்குது. இந்த லிங்கத்தை சுற்றி வந்து ஒரு ப்ரொடெக்ஷன் மாதிரி கிரில் அடித்து வச்சுருக்காங்க. சேம் அதே போல் தான் லெஃப்ட் சைட்லேயும் வச்சுருக்காங்க. கோவில் திருப்பணிக்காக வந்து சிமெண்ட் பேக்லாம் இங்கே வச்சுருக்காங்க. இந்த கோவிலில் வந்து கொடிமரம் இல்லை, பலிபீடம் மட்டும் வச்சுருக்காங்க. பலிபீடத்துக்கு முன்னாடி நந்தி பகவான் இருக்கார். நந்தி பகவான் வந்து மூலவரை நோக்கி இருக்கார். கோவிலோட விமானத்தை பாருங்கள். விமானம் வந்து ரொம்ப நாளாக வந்து எந்த ஒரு பராமரிப்புமே இல்லாமல் நிறைய செடி கொடிங்கள்லாம் வளர்ந்துருக்கு. அதாவது கிழக்கு பார்த்து ஈஸ்வரர் நீ 100 ஈஸ்வரர் தரிசனம் பண்ணால் என்ன பலனோ அது ஒரு மேற்கு பார்த்து சுவாமி தரிசனம் பண்ணால் பலன்ட்டு ஆகமத்தில் வருது. அதர்வன வேதத்தை அடிப்படையாக கொண்டு ஜோசியம் சொல்கிறவங்க இருக்காங்க. அவங்கெல்லாம் பரிகாரத்துக்கு இந்த மாதிரி மேற்கு பார்த்த சுவாமிகிட்ட தான் அனுப்புவோம். உங்களுக்கு மயிலாப்பூர் மேற்கு பார்த்தவர் தான், திருவான்மியூர் மருந்தீஸ்வரர் மேற்கு பார்த்தவர் தான். இப்போ இதெல்லாம் வந்து மன்னர் காலத்து போகணும். அப்புறம் ஜனங்க ஏற்பட்டு இங்கே கொடூர்னு ஒரு ஊர் இருக்குது, பொன்னேரி போகிறோம். ஆமாம், அங்கே ஒரு சிவன் கோயில், அதுவும் மேற்கு பார்த்தவர் தான். அப்புறம் இந்த ஆரணி
பெரியபாளையம் தாண்டி ஒரு கோயில் இருக்கு. பெரியபாளையம் டவுன்ல ஒன்று வரும். அப்புறம் இந்த ஆரணி கொசவன்பேட்டைன்னு வரும். ஆமா, அந்த பஸ் ஸ்டாண்ட் ஏறி உள்ளூர்ல போனீங்கன்னா ஒரு ஈஸ்வரன் கோயில், அதுவும் மேற்கு அதுவும் மேற்கு தான். இதெல்லாம் அப்புறமா அந்த இதெல்லாம் மன்னர் காலத்துக்கு போகுது. அப்புறமா உங்களுக்கு நகரி தாண்டி ஒரு பல்லூர்னு ஒரு ஊர், அங்க வந்து இந்த கௌதம ரிஷி இருக்காரு, அவரு பிரதிஷ்டை பண்ண சுவாமியே மேற்கு பார்த்து தான். அந்த காலஸ்திரி கூட மேற்கு, அவரும் மேற்கு தான். திருச்சி தாய்மான சுவாமி, ஆமா, அவரும் மேற்கு பார்த்து தான். அந்த மாதிரி மொத்தம் 51 இடத்துல மேற்கு பார்த்து. அதுல நம்ம தமிழ்நாட்டுல அதிகமா தமிழ்நாட்டில் இருக்காரு. தெற்கு கூட ஒரு 2-3 இடத்துல இருக்குது, எனக்கு சரியா ஞாபகம் இல்லை. கங்கை கொண்ட சோழபுரம் கூட கொஞ்சம் சந்தேகம் தான். ஆனா அங்க போனாதான், ஏன்னா அங்க வந்து உங்களுக்கு இந்த 3 மாவட்டமும் சந்திக்கிற இடம். அந்த காலத்துல தென்னார்காடு, தஞ்சாவூர், இந்த திருச்சி, அந்த இடத்துல தான் அந்த கங்கை கொண்ட சோழபுரம். இதுதான் மூலவர் கருவறைக்கு மேல இருக்க விமானம். உங்களுக்கு வெளி தோற்றம் பார்க்கறதுக்கு வந்து சிமெண்டால பூசினால வந்து உங்களுக்கு பழமை தெரியாம இருக்கலாம். 1989 வந்து இந்த கோவிலுக்கு வந்து திரும்பணி வந்து பண்ணியிருக்காங்க. 1993 வந்து கும்பாபிஷேகம் நடந்திருக்கு. அந்த டைம்ல இருந்த பட்ஜெட்டை வச்சு இந்த கோவிலுக்கு வந்து அந்த கருங்கல்லால் இருந்த சுவரை எல்லாமே சிமெண்ட்டை வச்சு மூடி திருப்பணி பண்ணியிருக்காங்க. சாந்தநாயகி அம்பாள் இங்கே இருக்காங்க. திருப்பணி நடந்துட்டு இருக்கனால சாந்தநாயகி சன்னதியும் வந்து மூடி இருக்கு. மிக விரைவில் வந்து திருப்பணி முடிஞ்சதும் சாந்தநாயகியை நம்ம எல்லாரும் பார்க்க போகிறோம். அது வரைக்கும் காத்திருங்க. இந்த கல்வெட்டு பார்த்தா உங்களுக்கு தெரியும், அருள்மிகு சாந்தநாயகி சன்னதிக்கு திருப்பணி பண்ணியிருக்காங்க. யாருன்னு பார்த்தாக்கா தனபாக்கிய அம்மாள் சுப்பிரமணிய செட்டியார், சென்னையில் இருக்கவங்க பண்ணியிருக்காங்க. அதான் நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, 1993 வந்து இந்த கோவிலுக்கு வந்து கும்பாபிஷேகம் நடந்துச்சு. அதுக்கப்புறமா கிட்டத்தட்ட ஒரு 40 வருஷத்துக்கு மேலே ஆகுதுன்னு நினைக்கிறேன். இன்னும் வந்து கும்பாபிஷேகம் நடக்கலை. ஒரு 1.5 கிலோமீட்டர் போனால் பௌர்ணமியான ஒரு கிணறு பொங்குமா. ஓகே, பொங்கிய கிணறு. இந்த கோபுரத்துடைய நிழல் இங்கேயே ஊந்துரும். தஞ்சை பெரிய கோயில்ல கீழே விழாதுன்னு சொல்லுவாங்க. அந்த கிணறு தங்கிய நிழல். அதே மாதிரி இந்த சுவாமிக்கு எதிர்ப்போ நேரா கழனியில போனா அங்க ஒரு பாஞ்சாலி கிணறு. கழனிலே ஒரே நேர்கோட்டுல 7 ஜாடி பொண்ணு இங்கேயோ அங்கேயோ எழுதிட்டான். 7 ஜாடி பொண்ணு பெருசு கிடையாது, இருக்கும். அது எங்க அப்பா என்ன பண்ணாரு, 1959 1000 நாமாவளிய 1 கோடி, அவருக்கு கல்யாணம் ஆகி பசங்க கிடையாது. அவர் வந்து என்னன்னா, இப்போ அவர் அங்க இருக்காருன்னா நீங்க அங்க வரீங்கன்னு வச்சுங்க, நீங்க எது கோசம் வரீங்க, உங்க மனசுல என்ன இருக்குது கரெக்டா சொல்லிட்டு கரெக்டா இருக்கும். ஆனா சொல்ல மாட்டாரு, ஒரு மனசோட வச்சுப்பாரு. அத மாதிரி. ஆனா அவரு அதனுடைய சக்தியை வியாபாரம் ஆக்கல. இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குங்க. நம்ம முன்னோர்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டு நமக்காக வந்து ஒரு பழமையை கொடுத்துட்டு போயிருக்காங்க. ஆனால் நம்ம இப்போது அதை என்ன நிலைமையில் வச்சுருக்கோன்னும் போது ரொம்ப மனசு வலிக்குது. இப்போ நீங்கள் இப்படியே போகும்போது பார்த்தீங்கன்னா கிழக்கு பார்த்த சுவாமிலாம் கொஞ்சம் என்னமோ நாடா கிழக்கு இப்படி இருக்குது, சுவாமி இப்படி தள்ளி வந்த மாதிரி நம்மளுக்கு தெரியும். ஆமாம், அதுதான் இப்போ அந்த ஆகம முறைப்படி கொஞ்சம் திருப்பணி ஆகணும். அதுக்கு முயற்சி பண்ணியிருந்தோம். போன 2025 ஆமாம் 25 போது குடியரசு அன்னைக்கு முன்னாள் அது ஏதோ சேகர் பாபு நீங்கள் வந்தார், சுற்றி பார்த்தாரு. நம்ம பின்னாடி திருக்கோளத்தை போய் பார்த்தாரு. அங்கே போய் பேட்டி கொடுத்தாரு. இந்த மாதிரி அரசாங்கம் ஒரு 1.5 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கி திருப்பணி செய்து குடமுழுக்கு செய்வதாக பேட்டி.
கோவிலில் பாலாலயம் பண்ணதுனால தற்சமயம் வந்து இந்த இடத்துல தான் வந்து தினமும் வந்து நித்திய பூஜை நடந்துட்டு இருக்கு. உள்ளே பார்த்தா உங்களுக்கு தெரியும். அத்தி மரத்தால் செஞ்ச லிங்கம் உள்ள இருக்கு. கோவில் கும்பாபிஷேகம் நடக்கிற வரைக்கும் இந்த இடத்துல தான் பூஜை, அபிஷேகம் எல்லாம் இந்த இடத்துல தான். பொதுமக்கள் தரிசனமும் இவர்கிட்ட இருந்து மட்டும்தான் கிடைக்கும். திருப்பணி முடிஞ்சு மெயின் மூலவர் வந்து நம்ம எல்லாரும் பார்க்க போறோம். இந்த மூலையிலிருந்து பார்த்தாக்கா நமக்கு மூலவரான திருவல்லீஸ்வரரோட கோபுரம், நுழைவாயிலில் இருக்க கோபுரம், நுழைவாயில் கோபுரம் மட்டும் மரம் மறைச்சிருக்கு. எல்லாமே இந்த வியூவில் இருந்து ரொம்ப அழகாக தெரியுது. இந்த கோவிலுக்கு வந்து திருப்பணிகள்லாம் முடிஞ்சு மூலவரை பார்க்கணுன்ட்டு ரொம்ப ஆசையாக இருக்குது. அது உங்களோட சப்போர்ட் இருந்தால் மட்டும்தான் முடியும். நான் வந்து இப்போ இந்த கோவிலோட கிணத்துக்கிட்ட தாங்க இருக்கேன். இந்த கிணத்துல இருந்து தான் வந்து தினமும் வந்து தண்ணி எடுத்து உள்ள இருக்க மூலவருக்கு வந்து அபிஷேகம் நடந்துட்டு இருந்ததா சொல்றாரு. அதாவது அதை வந்து பூதம் காத்துட்டு இருக்குது. பூதம்னா உருவம் கிடையாது, ஏதோ சக்தி, அவங்களுக்கு தான் தெரியும். அது இந்த ஆணுமான சக்தி என்னமோன்னு இப்போ சொல்றாங்க. அதுக்கு அந்த காலத்திலே பரிகாரம் பண்ணோன்னா 1.5 லட்சம் ரூபா ஆகும்ட்டாரு. என்னன்னா ஒரு மண்டலம் இங்க இருக்கவங்க யாரும் வெளியூருக்கு போகக்கூடாது. வெளியூர்ல வரக்கூடாது. 6 மணி ஆனா வீட்டை விட்டு யாரும் வரக்கூடாது. அந்த காஷ்டத்துல போய் அதுக்கு பூஜை பண்ணணும். ஆனா அந்த உச்சரிப்பு, அந்த சடங்கு முறை ஒண்ணு கரண்டா கூட பண்றவனை வாயில போகும் அப்படின்ட்டாரு. எங்க அப்பா விட்டாரு. ஆனா அது கடைபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். என்ன சொல்லிட்டாரா, குறிப்பிட்ட காலத்துல யாருன்னா ஒரு ஏழை கிடைக்கும். அது இந்த கோமுகத்தை பார்த்தாலே தெரியுது இந்த கோவிலோட பழமை என்னன்னு சொல்லிட்டு. இந்த நிலையில தான் வந்து சுற்றிலையும் இந்த கருவறை இருந்துச்சு. ஆனால் 80 காலங்களில் வந்து இந்த கோவிலுக்கு திருப்பணி நடந்துட்டு இருக்கும்போது சுற்றியும் வந்து அந்த டைமில் இருந்த பட்ஜெட்டை வச்சு சிமெண்டால் வந்து பூசியிருக்காங்க. இப்போ நடக்க இருக்கிற திருப்பணியில் இதெல்லாம் வந்து எடுத்துட்டு பழைய நிலையில் எடுப்பாங்களான்றது தெரியல. இந்த அபிஷேகம் பண்ணி வெளியே வர தண்ணி, அதாவது இந்த கோமுகத்துக்கு கீழேயே பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இந்த கல் தெரியுது. திருக்கல், லேட்ரைட் ஸ்டோன் சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த கல்லில் தான் வந்து இந்த கோவிலை வந்து கட்டியிருக்காங்க. ஆனால் காலப்போக்கில் சிமெண்ட்டு வச்சு பூசினதுனால நமக்கு வந்து பழமை மாறிடுச்சு. உள்ளே இருக்க எல்லா தனி சன்னதியுமே வந்து திருப்பணி நடக்கிறனால முடிதான் வச்சுருக்காங்க. இந்த கோவிலுக்கு வந்து இன்னொரு வித்தியாசமான வழக்கம் இருக்குங்க. அதாவது உள்ளே இருக்க மூலவர் மட்டும் இல்லைங்க, பக்கத்தில் இருக்க சின்ன சின்ன தனி சன்னதியில் இருக்க சாமிகளுக்கு கூட வெள்ளை அங்கவஸ்திரத்தர் மட்டும்தான் இங்கே வந்து சாத்துறாங்க. ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள் கோவிலோட கோபுரத்தோட வியூ. கண்டிப்பாக இதெல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும்னே சொல்லுவாங்க. ஐயா, இது வந்து சோழர்கள் கால கட்டுமான பணின்னு சொல்றாங்க. ஆனா பார்த்தாக்கா சிமெண்ட் எல்லாம் பூசி இருக்கு. இது என்ன 89 திருப்பணி பண்ணாங்க. அதுக்கு முன்ன சுண்ணாம்பு தான் அது எல்லாமே. இப்போ இந்த கோவிலுக்கு கடைசியா குடமுழுக்கு நடந்தது 93 ஆரம்பிச்சு 93 பண்ணாங்க. அதுக்கப்புறம் நடக்கல. மண்டபம் கட்டக்கூடாது, பழமை மாறிடும். பழமை மாறிடும்னா மூலஸ்தானத்தை மாத்தினா அந்த டாபிக் எடுத்துக்கலாம். இப்போ பிரதோஷம்னா நிறைய ஜனம் வருது. வெய்ய காலத்துல இங்க எப்படி நிக்க வைக்கும்? மண்டபம் வேணுமே அதுக்கு. அறுவரை, அர்த்த மண்டபம், மகாமண்டபம். அர்த்த மண்டபத்துல யாரும் வரக்கூடாது. ஆனா அவருக்கு அந்த தீபாரான சாமான, அவருடைய துணி கிணிலாம் வச்சுக்கணும். ஆமா, இங்க வெயில் ஜனங்க தப்பதான் உள்ள வந்துருவாங்க. மண்டபம் இருந்தா வர மாட்டாங்க. வெளில போன எப்படி சொல்ல முடியாது. இந்த காலத்துல சொல்றது ரொம்ப கஷ்டம். இந்த கோவிலோட சொத்துன்னே கூட சொல்லலாங்க. ஆனால் அது இருக்கிற நிலைமையை பார்த்தீங்களா, எந்த நிலைமையில் நம்ம வச்சுருக்கோம்னு சொல்லிட்டு. ஆமாங்க, தொல்லியல் துறை வந்து சோழர்களால் கட்டப்பட்ட கோவில் அப்படின்னு அங்கீகாரம் வாங்கி தந்த இந்த தூண் வந்து இப்போது எந்த நிலையில் இருக்குது பாருங்கள்.
ரொம்ப பத்திரமா தான் இருக்குன்னு நினைக்கிறேன். பார்த்தா அது ஒரு நல்ல பாம்பு. அவர் ஆவுடைய பெரிய சுற்றி இருக்குது. அவருடைய சுத்தி இருக்குங்களா? அது பாட்டுக்கு இருந்துச்சு. அப்புறமா சரி இது அது பார்த்தோன்னே எனக்கு நம்ம கை காலெல்லாம் உதிர ஆரம்பிச்சு. ஆமா, கண்டிப்பா பயம் இருக்கதானே சரி செய்யும். இது எப்படிடா வெள்ளையாட்டு அப்பா போனா சொல்லுவாரு. அந்த துணிக்கு அந்த குளிச்சு போட்டா அந்த நெடிக்கு வந்த வழியே அது இந்த கதவு தாண்டி துணி கஞ்சியை குளிச்சு போட்டேன். அது கரெக்டா அந்த நான் என்ன பண்ணேன், அந்த அபிஷேகம் கோமுகம் வருவாரு. ஆமா, அது கல்லு வச்சு மூடிடுவேன். ஒரு நாள் மாத்திட்டேன். அந்த வழியா வந்துட்டாரு. துணி கஞ்சியை குளிச்சு போட்ட உடனே தானா வெள்ளு போகுது. அது பாருங்களேன், அப்ப கூட அந்த கருவறையில ஏதோ மூலையில இல்லாம ஐயம் மேலேயே அந்த ஆவுடைய சுத்தி இருக்கு பாருங்க. அப்போது எரும்பட்டிப்பாளையத்துல இருக்க வரமுத்தீஸ்வரர் கோயில் கோபுரத்துல கூட ஒரு பெரிய நல்ல பாம்பு இருந்ததா வந்து அங்க இருக்கவங்க சொன்னாங்க. நாங்க லாஸ்ட் டைம் போகும்போது சொன்னாங்க, நாங்க வந்து இந்த கும்பாபிஷேக திருப்பணி பண்ணதுக்கு அப்புறமா தான் அந்த பாம்புலாம் இறங்கிடுச்சு, அது வரைக்கும் இந்த கோபுரத்தை பாதுகாத்துட்டு இருந்துச்சு அப்படின்னு. கிளிக்கு புறாக்கெல்லாம் கூண்டு கட்டி. ஆமா ஆமா, இந்த பச்சை கிளி புறா இருக்கும். இல்ல இன்னமும் இருக்கு, நான் பார்த்தேன். இப்போ கிளி நிறையவே இருக்கு. புறா வந்து அந்த விமானத்து மேல உட்காந்துருச்சு. சிற்ப வேலைப்பாடு அதுக்குன்னு ஒரு சந்தை வச்சு அவ்வளவு வேலைப்பாடு பண்ணிருக்கு. இதே 89 பழைய சுண்ணாம்பு வேலைப்பாடு ரொம்ப இருந்தது. அப்புறமா சிமெண்ட் இருக்கும்போது எல்லாம் குறைச்சிட்டாங்க. விமானத்துல சுதை சிற்பங்கள்லாம் ரொம்ப கம்மியா இருக்கு. அந்த சபதிக்கு ரேட்டு 300 தெரியுங்களா? சபதிக்கிட்ட என்ன அவன் சொல்ற ரேட்டை கொடுத்தா கரெக்டா செய்வான். நம்ம ரேட்டை கம்மி பண்ணா சரி செய்யறேன்ட்டு அவங்க என்ன கூலி கொடுக்குறாங்களோ அது வரையும் செஞ்சுட்டு இறங்கிடுவோம். ஒரு சுதை சிற்பம் வர இடத்துல ஒரு 50 பண்ணி வச்சுட்டு இறக்கிடுவாரு. இந்த ஒவ்வொரு நிலைக்கும் அந்த கோபுரம் தாங்கி இருக்கணும். ஆமா, இப்படி ஒரு ஆமா ஆமா, இதெல்லாம் நம்ம சொன்னோம்னா ஊர்ல நீ நாளும் துட்டு கொடுக்க முடியல, நீ கம்னு இருந்து. இந்த வீடியோவை இவ்வளவு நேரம் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றிங்க. முன்னோர்கள் கட்டி கொடுத்த பழமையை நம்ம தான் வந்து கட்டி காக்கணுங்க. அதுக்காக உங்களால முடிஞ்ச பொருளுதவியை அறநிலைத்துறை வெப்சைட்ல டைரக்டாவே இந்த கோவிலுக்காக உங்களால முடிஞ்ச ஃபண்டை வந்து அறநிலைத்துறை வெப்சைட்ல வந்து டொனேஷனா கொடுங்க. இந்த QR கோடை ஸ்கேன் பண்ணி இந்த கோவிலுக்கு உங்களால முடிஞ்ச ஃபண்டை வந்து டொனேஷனா கொடுக்கலாம். நீங்க கொடுக்குற ஒவ்வொரு டொனேஷனும் வந்து இந்த கோவில் வந்து மிக விரைவில் வந்து திருப்பணி முடிஞ்சு கும்பாபிஷேகம் நடக்கிறதுக்கு ரொம்ப உதவியா இருக்கும். இது போல வேற ஒரு பழமையான கோவில்ல உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் கோபிநாத் ராஜ். ஒன்றிணைவோம், பழமையை மீட்டெடுப்போம். நன்றி, வணக்கம்.